பாஜக தேசிய தலைவராக மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல். மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு எதிர்பார்த்த இடங்கள் கிடைக்காத நிலையில் தற்போது தலைவராக உள்ள ஜே.பி. நட்டா மாற்றப்பட உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தகவல். பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழா ஜூன் 8ஆம் தேதிக்கு பதில் 9ஆம் தேதி நடைபெறும் என தகவல். உலக நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு மற்றும் அமைச்சர்கள் பட்டியல் தயாரிப்பு பணிகள் காரணமாக தேதி மாற்றம் என தகவல். மக்கள் தீர்ப்பை கௌரவிக்கும் வகையிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக மோடி ஒருமனதாக தேர்வு. வளர்ந்த நாடாக இந்தியாவை உருவாக்க அனைவரும் பணியாற்ற வேண்டும் என சந்திரபாபு நாயுடு வேண்டுகோள். தலைநகர் டெல்லியில் தொடர்ந்து நீடித்து வரும் குடிநீர் தட்டுப்பாடு. சஞ்சய் கேம்ப் பகுதியில் டேங்கர் லாரியில் நீண்ட பைப்புகளை போட்டு குடங்களில் குடிநீர் நிரப்பிய மக்கள். அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கு அண்ணாமலைதான் காரணம் என முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி குற்றச்சாட்டு. பாஜக உடனான கூட்டணியில் இருந்து விலகிய முடிவில் கட்சி திட்டவட்டமாக இருப்பதாகவும் பேட்டி. டெல்லியில் குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்க 137 கன அடி உபரி நீரை திறந்து விடுமாறு இமாச்சல பிரதேச அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. வஜ்ராபாத் தடுப்பணை மூலம் யமுனை ஆற்றில் தண்ணீர் திறக்க வசதி செய்யுமாறு ஹரியானாவுக்கும் உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். சீனர்களுக்கு விசா பெற்றுத்தர 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு. கார்த்திக் சிதம்பரத்திற்கு ஜாமீன் வழங்கி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு. சீர்காழியில் சாலையில் பாட்டு பாடி யாசகம் பெற்றுக் கொண்டிருந்த பார்வையற்றவருடன் இருந்த 11 வயது சிறுமி கடத்தல். உணவு வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றி அழைத்து சென்ற இளைஞரை கைது செய்த போலீசார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.